தென்னிந்தியாவின் தமிழ்நாட்டின் மத்தியில் திருச்சி மாநகரின் அடையாள சின்னமாக திகழும் 273 அடி உயர மலைக்கோட்டையில் உச்சியில் மக்களுக்கு காட்சி தருகிறார் உச்சி பிள்ளையார். சுமார் 3400 ஆண்டுகள் பழமையான இந்த மலையானது தென் கைலாயம் என்றும் கூறப்படுகிறது. நடுவில் ஒரு மலையும் அதை சுற்றி கோட்டையும் அமைந்துள்ளதால் இது மலைக்கோட்டை என்று அழைக்கப்படுகிறது. இந்த கோட்டை சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள், விஜயநகர் பேரரசு, நாயக்கர்கள், சுல்தான்கள் மற்றும் ஆங்கிலேயர்கள் என பலரது கைமாறி பல போர்களையும் சந்தித்து உள்ளது. இம்மலைக்கோட்டை 3 நிலையில் உள்ளது. கீழே மாணிக்க விநாயகர், மேலே உச்சி பிள்ளையார், இடையே தாயுமானவர் சுவாமி என 3 கோயில்களை கொண்டுள்ளது. இதில் தாயுமானவருக்கும் உச்சி பிள்ளையாருக்கும் இங்கே வந்ததற்கான தனி வரலாறு உண்டு. இதில் உச்சி பிள்ளையாரின் வரலாறு மிகவும் சிறப்பு பெற்றது. ராவணனின் தம்பி விபீஷணன் அயோத்திக்கு சென்று அங்கு ராமரின் பட்டாபிஷேகம் முடித்து திரும்பும் போது நினைவு பரிசாக ரெங்கநாதர் சிலையை பெற்றுக்கொண்டு இலங்கையை நோக்கி வந்தான். இந்த நினைவு பரிசை இலங்கைக்கு கொண்டு செல்லும் பொழுது எங்கேயும் கீழே வைக்கக்கூடாது என ராமன் சொல்லி அனுப்பினான். ஆனால் விபீஷணன் வரும்பொழுது காவிரி கரையில் கொஞ்சம் ஓய்வெடுத்து குளிக்கச் செல்லும் பொழுது தான் வைத்திருந்த ரெங்கநாதர் சிலையை கீழே வைக்கக்கூடாது என்பதால் அருகில் விளையாடி கொண்டிருந்த சிறுவனிடம் சிலையை கொடுத்துவிட்டு குளித்துவிட்டு வரும் வரை கையிலேயே வைத்திரு என சொல்லி சென்றான். அச்சிறுவன் கொஞ்ச நேரத்தில் கையில் வைத்திருந்த சிலையை தரையில் வைத்துவிட்டான். குளித்துவிட்டு வந்த விபீஷணன் அந்த சிலையை நகர்த்த முடியாமல் போனது. இதனால் கோபம் கொண்டு அந்த சிறுவனை துரத்தினான். அச்சிறுவன் அருகிலுள்ள மலையின் உச்சியில் ஏறி உட்கார்ந்து கொண்டான். அச்சிறுவன் தான் விநாயகர். மலையிலிருந்து காட்சியளித்தார். சிறு பிள்ளையாக விளையாடி மலை உச்சியில் சென்று அமர்ந்ததால் உச்சி பிள்ளையார் என இப்போதும் வணங்கப்படுகிறார். காவிரி கரையில் வைத்த அந்த ரெங்கநாதர் சிலையே இப்பொழுது ஸ்ரீரங்கம் கோவிலாக உருவெடுத்து ரெங்கநாதரை மக்கள் வணங்குகிறார்.